இன்று நாம் கிழக்கிலங்கையின் தலைநகரான திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுகின்ற பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான திருக்கோணேஸ்வரத்துக்குத்தான் பயணம் செய்ய போகின்றோம். திருகோணமலை நகரிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் காணப்படுகின்றது. கடலில் காணப்படுகின்ற ஒரு மலை குன்றின் மேலே காணப்படுகின்ற ஆலயமாக இருக்கின்றது. ஆலயத்திற்கு செல்வதற்காக பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதையினூடாக நாங்கள் நடந்தோ அல்லது வாகனங்கள் மூலமாகவோ இந்த மலை கோயிலுக்கு செல்லக்கூடியதாக காணப்படுகின்றது. தரை வழியாக பாதை மூலமாகவே செல்லக்கூடியதாக இருப்பதனால் கடலினுள் ஆலயம் இருப்பது அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் தரை தோற்றத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது கடலில் காணப்படுகின்ற மலை குன்றின் மேலே காணப்படுகின்ற ஒரு சிவாலயமாக இது உள்ளது. பொதுவாக முருகனுடைய கோயில்கள் தான் மலை உச்சியில் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆனால் சிவாலயங்கள் எனும் பொழுது மலை உச்சியில் பொதுவாக காணப்படுவதில்லை. இருப்பினும் இலங்கையில் காணப்படுகிற கோணேஸ்வரம் ஆலயம் மலை உச்சியில் காணப்படுகின்ற ஒரு விசேட தன்மை கொண்ட ஆலயமாக காணப்படுகின்றது. குறிப்பிட்ட தூரம் வரையில் வாகனத்தில் வரக்கூடியதாக இருப்பதுடன் அதற்கு பின் ஆலயம் வரை கால்நடையாகவே செல்ல வேண்டும். நான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதி கோவிட் தொற்று காலப்பகுதியாக இருப்பதால் சன நடமாட்டம் குறைவாக காணப்படுகிறது. இவ்விடத்திலிருந்து கடைகள் ஆரம்பிக்கின்றது. ஆனால் கோவிட் தொற்று நிலைமை காரணமாக பெரும்பாலான கடைகள் பூட்டப்பட்ட நிலைமையில் தான் தற்பொழுது காணப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதி திருக்கோணேஸ்வர ஆலயத்தினுடைய அன்னதான மடமாக காணப்படுகின்றது. இது நீண்ட ஒரு பெரிய அன்னதான மடமாக காணப்படுகின்றது. இந்த மலை உச்சியில் சில கடைகள் மாற்றி திறக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆலயத்தை தற்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆலயத்துக்கான சகல விதமான பூசை பொருட்கள், மாலைகள் போன்றவற்றை இங்கேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தட்சண கைலாயம் என அழைக்கப்படுவதும் 18 மகா சக்தி பீடங்களில் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த பீடமாகவும், தந்திர சூடாமணி கூறும் 51 சக்தி பீடங்களில் தேவியின் சிலம்புகள் விழுந்த பீடமாகவும் கருதப்படுகின்ற திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தில் தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். தேவார திருப்பதிகம் பாடப்பெற்ற தலங்களுள் இலங்கையில் 2 தலங்கள் காணப்படுகின்றன. அந்த தலங்களில் ஒன்றாக திருக்கோணேஸ்வரம் காணப்படுகின்றது. சம்பந்தர் பெருமானால் தேவார பதிகம் பாடப்பட்ட திருத்தலமாகவும் திருப்புகழ் பாடப்பட்ட திருத்தலமாகவும் காணப்படுகின்றது இந்த கோணேஸ்வரம் ஆலயம். சிறப்புக்கு மேல் சிறப்பு பெற்ற இவ்வாலயத்தின் மிக பெரிய சிறப்பாக காணப்படுவது இலங்கை வேந்தனான ராவணன் வழிபட்ட தலமாக இத்தலம் காணப்படுவது சிறப்புக்கு மேல் சிறப்பு சேர்க்கின்றதாக அமைகின்றது. அத்துடன் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாகவும் இந்த கோணேஸ்வரம் ஆலயம் காணப்படுகின்றது. மேலும் இப்பிரமாண்டமான சிவன் சிலையானது ஆலயத்திற்கு மிகவும் ரம்மியமான ஒரு தன்மையை வழங்குவதையும் தெய்வீகத்தன்மையையும் வழங்குகின்றது. ஆலய வாயிலிலே காணப்படுகின்ற சிவலிங்கத்துடனான மிக பெரிய
இந்த நந்தி சிலையானது ஆலயத்துள் காணப்படும் விநாயகர் சந்நிதிக்கு அருகில் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுது 2013 கண்டெடுக்கப்பட்ட கற்சிலையாக இது காணப்படுகின்றது. இது கிறிஸ்துவுக்கு பின் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக, அதாவது சோழர் காலத்தைச் சேர்ந்த கற்சிலையாக இருக்கின்றதென ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதனை இங்கு நிறுவி வைத்திருக்கின்றனர். ஆலயத்தின் வெளி தோற்றத்தினையே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பிரம்மாண்டமான மலையைச் சூழ கடல் பரப்பினை நீங்கள் தற்பொழுது பார்க்கக்கூடியதாகவும், இங்கு காண்பிக்கப்படுகின்றது திருகோணமலை நகரமாகவும் காணப்படுகின்றது. இங்கு நேர்த்திக்கடனாக பல தொட்டில்கள் கட்டப்பட்டிருப்பது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரத்திற்காக வேண்டி அடியார்கள் தொட்டில்களை கட்டியிருக்கின்றார்கள். இந்த நேர்கடனாக சகல மதத்தவர்களும் இந்த நேர்கடனுக்காக வேண்டி தொட்டில்களை கட்டுவதை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு சைவ ஆலயமாக காணப்பட்டாலும் பௌத்தர்கள், இஸ்லாமியர்களும் இங்கு வருவதை நாங்கள் அநேகமாக பார்க்கக்கூடியதாக உள்ளது. பொதுவாக இந்த ஆலயமானது சுற்றுலா தலமாக காணப்படுகின்றது சிறப்பம்சமாகும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளும் இந்த ஆலயத்திற்கு வருவதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஆலயத்தின் தலவிருட்சம் கல்லால மரம் என குறிப்பிடப்படுகின்றது. அதைத்தான் தற்பொழுது பார்க்கின்றீர்கள். இந்த பகுதிக்கு கீழ்தான் இந்த ஆலயத்தின் மிக பழைய ஆலயம் காணப்படுவதாக, கடலினுள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இதனை தற்பொழுது நிரூபித்திருக்கின்றார்கள் சுழியோடிகள். பழைய ஆலயத்தின் விக்கிரகங்கள் காணப்படுவதாக அண்மையில் வீடியோ காணொளியின் ஊடாக சமூக வலைத்தளங்களில் நாங்கள் அதிகமாக பார்த்தது இந்த கோணேஸ்வர் ஆலயத்தின் கீழ் காணப்படுகின்ற மிக பழமையான ஆலயங்களின் விக்கிரகங்கள் தற்பொழுதும் அங்கு காணப்படுவதை நாங்கள் பார்த்திருந்தோம். தற்பொழுதும் இந்த இடத்தில் பூசை நடைபெற்று கொண்டிருக்க நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது கடலில் காணப்படுகின்ற கோயிலுக்கான பூசையாக என்று பலர் கூறியிருக்கின்றனர். ஆலயத்தில் காணப்படுகின்ற இன்னும் ஒரு பகுதியாக இந்த மலைப்பகுதியை அலங்கார பகுதியாக சிற்ப வேலைகளுடன் அழகுபடுத்தி வைத்துள்ளார்கள். இது ஒரு மலைப்பகுதியாகவும் குகை போன்ற பகுதியாக இப்பகுதி காணப்படுகின்றது. இதனுள் மார்க்கண்டேயரின் புராண கதையினை கூறுவது போலான ஒரு சிற்ப வேலைப்பாடு இங்கு வைக்கப்பட்டுள்ளது. சிவலிங்கத்திலிருந்து சிவன் யமனுக்கு எட்டி உதைப்பது போன்ற ஒரு வடிவம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இங்கு காணப்படுகின்ற கற்பாறையிலுள் சம்பந்த பெருமானால் பாடப்பட்ட தேவார பதிகம் ஒன்று இங்கு கருங்கல்லில் செதுக்கப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிறை கடல் அரவம் என்று ஆரம்பிக்கின்ற அந்த தேவார திருப்பதிகம்தான் இந்த கருங்கல்லில் செதுக்கப்பட்டு காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
இத்தீர்த்தமானது பாவநாசம் என அழைக்கப்படுகின்றது. பாவங்களை தீர்க்கக்கூடியதாக இருப்பதால் பாவநாசம் என்று கூறக்கூடியதாக இந்த தீர்த்தம் அழைக்கப்படுகின்றது. கடல் வழியாக இங்கிருந்து பல பிரதேசங்களுக்கு நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தளத்தில் இந்த ஆலயம் காணப்படுவதுடன் இங்கிருந்து பார்க்கும் பொழுது சம்போர் வெளிச்ச வீடு தெரிவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இங்கு காணப்படுகின்ற சிற்பம் பிட்டுக்காக மண் சுமந்து பிரம்படிப்பட்ட அந்த புராண கதையினை கூறுவது போல சிற்பமாக செதுக்கி இருக்கின்றார்கள். இந்த சிற்பத்திலேயே சிவன் பிரம்படி படுவது போன்ற ஒரு காட்சி இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. சைவர்களின் பாரம்பரிய ஒரு உணவுப் பொருளாக பிட்டு இருக்கின்றது என்பதை சான்று பெறக்கூடிய சம்பவமாக இந்த புராண கதை கூறுகின்றது. இங்கு காணப்படுகின்ற சிற்பங்களாக நந்தி தேவர் முன் இருக்க சிவனின் குடும்பம் இருப்பது போல ஒரு சிற்பம் ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் என்று அவர்களுடைய குடும்பம் அவ்வாறு இருப்பது போல ஒரு காட்சி அமைப்பு இங்கு சிற்பமாக வைக்கப்பட்டுள்ளது. தேவார திருப்பதிகங்கள் கல்வெட்டில் செதுக்கப்பட்டதாக இங்கு வைக்கப்பட்டுள்ளது. வெளிப்புறமாக இலங்கை வேந்தனான இராவணனின் சிலை ஒன்று சிவனை வழிபட்டது போன்று அமைக்கப்பட்டுள்ளது இங்கு காணக்கூடியதாக உள்ளது. இராவணனைப் போல் ஒரு சிவபக்தன் இல்லை என கூறுவார்கள். தனது 10 தலைகளில் ஒரு தலையினை உடைத்து அதை வீணையாக செய்வித்து சிவன் மகிழக்கூடியவாறு இசை மீட்டியதாக இந்த இராவணனை பற்றி கூறப்படுகின்றது.
இந்த மலை உச்சியிலே கருங்கல் தூண் ஒன்றை பொருத்தி இருக்கின்றார்கள். இது அந்த காலத்தில் இருந்த ஆதியான ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு தூணாக காணப்படுகின்றது. அதன் ஞாபகார்த்தமாக இந்த தூணை இப்பொழுதும் வைத்து வழிபடுகின்றார். பிரமாண்ட சிவன் சிலைக்கு முன்பாக பெரிய நந்தி ஒன்றும் அதன் முன் ஒரு சிவலிங்கமும் இப்பொழுது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது நீங்கள் பார்ப்பது ராவணன் வெட்டு என அழைக்கப்படுகின்றது. மலையில் ஒரு பகுதியை வெட்டி பெயர்த்து எடுத்தது போல காண்பிக்கப்படுகின்ற இந்த பகுதியினுள் நீர் நிரம்பிய கடல் நீர் நிரம்பியவாறு காணப்படுகின்றது. இது ராவணனால் வெட்டி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. உண்மையிலேயே அந்த வெட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு பாறை ஒன்றினை பெரிய கூரிய கத்தி ஒன்றினால் வெட்டி எடுத்தது போலத்தான் காணப்படுகின்றது. ராவணனின் தாயார் வழிபடுவதற்காக சிவலிங்கம் ஒன்றினை இந்த பாறையிலிருந்து வெட்டி எடுத்ததாக புராண கதைகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இங்குகின்ற லக்ஷ்மி நாராயணன் சிலை 1944ஆம் ஆண்டு திருகோணமலை கோட்டையில் இருந்து அகழ்வு நடவடிக்கையின் போது கண்டெடுக்கப்பட்ட மிக பழமையான சிலையாக இந்த சிலை காணப்படுகின்றது. திருகோணமலை மாவட்டத்திற்கும் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திற்கும் நெருங்கிய தொடர்புள்ள ஒரு முக்கிய அரசனான குலக்கோட்ட மன்னனின் சிலையைத்தான் இங்கு வைத்துள்ளார்கள். குலக்கோட்ட மன்னனே இவ்வாலயத்தினை புனர் நிர்மாணம் செய்ததாக கூறப்படுகின்றது. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது போன்ற காணொளிகளை இந்த யூடியூப் தளத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்குரிய ஒரே விடயம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே நேரம் ஏனைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். எமது வரலாறுகளை பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவினை லைக் செய்து கொள்ளுங்கள். இன்னொரு பயணத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.